Hi friends, welcome to Mohana's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி தீபாவளி பலகாரமான ரிப்பன் பக்கோடா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்றவங்களா இருந்தீங்க அப்படினா கூட ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம செய்யக்கூடிய ரெசிபி தாங்க இந்த ரிப்பன் பக்கோடா. சோ இந்த தீபாவளிக்கு நீங்க ரிப்பன் பக்கோடா செஞ்சு அசத்துங்க. இந்த தீபாவளியை எல்லாரும் செல்வ செழிப்போட சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்றது என்னோட ஆசை. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சோ வாங்க இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பட்டர், தேவையான அளவு உப்பு. பட்டர் எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. அடுத்து முறுக்கு அச்சில் கொஞ்சமாக உள்ள எண்ணெய் தடவிக்கலாம். இதுதான் ரிப்பன் பக்கோடா ஆச்சு. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். அது மாவில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாவு இப்போ முறுக்கச்சில் சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி அடுத்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம முறுக்கு பொழியலாம். முறுக்கு புழிஞ்ச உடனே திருப்பாதீங்க. அந்த மாதிரி திருப்பினீங்கன்னா நீங்கள் முறுக்கு உடஞ்சிரும், ஷேப்பு வராது. ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்ச உடனே அடுத்த பக்கத்துக்கு திருப்பிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம புழிஞ்சப்போ நிறைய பபுள்ஸ் இருந்தது இல்லையா, பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம செகண்ட் பேட்சையும் புழிஞ்சிக்கலாம். செகண்ட் பேட்சும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்முடைய மொறு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.